சொல்லுவார். அதனாலே பாத்தீங்க அப்படின்னா மூவராக பாடல் பெற்ற தேவார தலங்கள்ல மிக பெரும்பான்மையானது இன்னும் கேட்டோம்னா செம்பாதிக்கும் மேல எங்க இருக்கு அப்படின்னா இந்த சோழ நாட்டுல தான் இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். தேவார தலங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா 3 பேர் பாடிய அந்த தலங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவரும் பாடிய தலங்கள். அவங்க நிறைய தலங்களை பாடி இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய தலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 276 தலங்கள் தான் நமக்கு கிடைக்குது. ஏன் அப்படின்னா அந்த கால ஓட்டத்துல நிறைய பதிகங்கள் அவங்களுடைய இது காணாம போயிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரியுது. பெரிய புராணத்தை பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போற கோவில்லையே அந்த குழந்தை கீழ்கோட்டம் அப்படின்றதுல திருஞான சம்பந்தர் பாடியதாக சொல்லுவார். ஆனா அவருடைய பதிகங்கள் நமக்கு கிடைக்கல. வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்ப நாம வந்திருக்கக்கூடிய இந்த ஊர் திருநனிப்பள்ளி அப்படின்ட்டு வழங்கப்படுற ஒரு ஊர். நனி அப்படின்ற சொல்லுக்கு மிகுதி அப்படின்றது ஒரு பொருள், பொதுவா அப்படிதான் சொல்லுவாங்க. நனி என்பதற்கு அழகு என்பதும் ஒரு பொருள். அப்போ அழகு மிகுந்த ஒரு ஊர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பள்ளி அப்படின்ற சொல் எதை குறிக்குது அப்படின்னா பள்ளி அப்படின்னா இடம்னு அர்த்தம் முதல்ல. அடுத்து சின்ன ஊர், சிற்றூர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. நகரம், அதுக்கப்புறம் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய இடம், முனிவர்கள் தங்கி இருக்கக்கூடிய தவச்சாலை அப்படின்னு நிறைய பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பொறுத்தது. அப்போ தேவாரத்துக்கும் இந்த பாடலுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா தேவார தலங்கள்ல தேவார பாடல்கள்ல நமக்கு இது நகர் அப்படின்னுட்டே குறிப்பிடப்படுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ நனி பள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அழகிய நகரமாக்கிய ஊர் அப்படின்னு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொருள் கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வழங்கப்படுற பெயர் புஞ்சை அப்படின்னு வழங்கப்படுது. பொதுவா பேச்சு வழக்குல புன்சை நிலத்தை தான் புஞ்சைன்னு வழங்குவாங்க. ஆனா இது என்ன அப்படின்னா பொன்சை, பொன் விளையக்கூடிய வயல் பகுதி. செய் அப்படின்னா நிலம் அப்படின்றது பொருள். அதுவும் விளைச்சல் தரக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். அப்ப பொன் விளையக்கூடிய பூமின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம் இல்லையா? நீங்க வர வழியிலே பார்த்துக்கலாம். சுற்றிலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே தோப்பு, காடு மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வளமான பகுதியா இருக்கும். அந்த வகையில பொன்சை அப்படின்றது பேச்சு வழக்குல புன்சை அப்படின்னு மாறுது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த 2 பெயரையும் வைத்துக் கொண்டு பிற்காலத்துல அல்லது இடைக்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய புராண கதைகளை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இத்தலத்தோடு இணைத்து விட்டார்கள். அதாவது காவிரி கமண்டலத்தை கவிழ்த்து விட்டதுனால பிள்ளையாருக்கு அவருடைய அந்த பழைய வடிவம் கிடைக்கல, காக்கையாகவே இருந்தார். இங்க இருக்கக்கூடிய அந்த தீர்த்தங்கள்ல அவர் குளித்த பிறகுதான் பொன் நிறமாக அவர் மாறினார் அப்படின்ற ஒரு குறிப்பு கிடைக்குது. இது நமக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா யாகங்களக்காரிகையில ஒரு கரிய காக்கை இமயமலை பக்கம் பறந்து போச்சு அப்படின்னா அது பொன்னாகவே மாறிவிடும், அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுல இருந்து இந்த கதை கிட்டத்தட்ட எடுத்திருக்கலாங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நனி அப்படின்றத வச்சுக்கிட்டு நன்னி அப்படின்ற ஒரு மன்னன் வழிபட்டது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அந்த மன்னன் பத்தி நாம அதுக்கப்புறம் எதுவும் கேட்டது. சரி, ஓகே. இப்ப அதோட முடிச்சுட்டு தேவார தலங்கள்ல காவிரியின் தென்கரை தலத்துல 43வது தலம் இது. மூவராலையும் தேவார பாடல் பெற்றதா இருக்கு நமக்கு. இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா திருஞான சம்பந்தருடைய தாயாராகிய பகவதியார் பிறந்த ஒரு ஊராக இந்த ஊர் இருக்கு. திருஞான சம்பந்தர் முதல்ல பாடல் பெற்ற உடனேவே என்ன பண்றாங்க அப்படின்னா தல யாத்திரை கிளம்புறாரு. 2வது கட்டமா ஒரு தல யாத்திரை கிளம்பும் பொழுது எங்க போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது தாயார் பிறந்த இந்த ஊருக்கு இந்த ஊர்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பெரியவர்கள் எல்லாம் போயிட்டு அவர் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அப்படி அழைத்து வரும் பொழுது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய தந்தையாருடைய தோல் மீது இருந்துதான் இந்த இறைவனை பாடுகின்றார். அதை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அவரே தன்னுடைய பதிகத்துல குறிப்பிட்டார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணத்துல தாயர் முன் உதிக்க முயன்ற தவ திருநனிப்பள்ளி அப்படின்னுட்டு சீக்கிரார் குறிப்பிடுறார். இறைவன் பார்த்தோம் அப்படின்னா நற்றுணை அப்பர் அப்படின்ற பெயரால தமிழ்ல வழங்கப்படுறார். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஈடேற்றுவதற்கு நல்ல துணையாக வரக்கூடிய நம்முடைய தலைவன். அப்படின்னா தலைவன் அப்படின்றதும் ஒரு பொருள், அல்லது நம்ம தந்தை போன்றவன் அப்படின்ற பொருளை வழங்கப்படுது. திருநாவுக்கரசர் தன்னுடைய பதிகத்துல நற்றுணை அப்பர் அப்படின்ற வார்த்தையை அழகா குறிப்பிடுறாரு. ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிடுறாரு. சம்பந்தருடைய தேவாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா கரைகள் கூகை முல்லை அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகம். அந்த பதிகம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய சோலைகள் எப்படி இருந்தது, என்னென்ன மரங்கள், என்னென்ன பூக்கள், என்னென்ன நீர்நிலைகள், என்னென்ன பறவைகள், விலங்குகள் எல்லாம் இருந்ததுன்ட்டு அவ்வளவு தகவல்களை கொட்டுவார். அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா 3 நிலத்தை பத்தியான குறிப்புகளும் வருது. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா மருத நிலம் ரொம்ப அதிகம், முல்லை நிலம் கொஞ்சம் அதை விட குறைவு,
பாலை நிலத்துக்குரிய உயிரினங்கள் அந்த மணல் பகுதி பத்தி கூட குறிப்பு விடுறாங்க. இதை வச்சுக்கிட்டு பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வரலாற்றை வந்து சொல்றாங்க. இத்தலத்துக்கு சம்பந்தர் வரும்பொழுது இது முழுக்க வந்து வறுமை, அதாவது மழை பெய்யாத பஞ்ச காலத்தினால இது பாலை நிலமாக வந்து மாறி இருந்தது. இதை முதல்ல பதிகம் பாடி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நெய்தல் நிலத்துக்குரிய பகுதி மாதிரி மாத்துறாரு. பிறகு வந்து பொன் விளையக்கூடிய மருத நில பகுதியா மாத்துறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு குறிப்பு வருது. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்பியாண்டார் நம்பியும் சம்பந்தர் பத்தியான அந்த நூல்கள்ல என்ன பண்றாரு அப்படின்னா நனிப்பள்ளியை பத்தி குறிப்பிடும் பொழுது அவர் சொல்றார், நனிப்பள்ளி போலும் நமர்கால் அப்படின்னு ஒவ்வொரு பாடலும் ஞானசம்பந்தருடைய இது முடியுது. இரண்டாம் அடியினுடைய அரையடி இந்த ஊரை நகர் அப்படின்ற சொல்லால அழைக்கிறத எல்லா பாடல்களையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. திருக்கடை காப்பு, அதாவது திருக்கடை காப்பு அப்படின்னா அவருடைய 11வது பாடல். ஒரு பதிகம்னா 10 பாடல் இருக்கும், 10னா 10 அப்படின்றது பொருள். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா காரைக்கால் அம்மையார கொஞ்சம் பின்பற்றி 11வது ஒரு பாட்டுல நான் யாரு, என்னுடைய அப்பா யாரு, நான் எந்த ஊரை சார்ந்தவன், நான் இந்த ஊரை இப்படி பாடி இருக்கேன், இந்த பாடலை நீங்க பாடினா என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஓம்படை கிளவி மாதிரி வந்து ஒரு பாடலை அமைக்கிறார். அதனாலதான் திருஞான சம்பந்தருடைய இந்த 3 திருமுறைகளையும் திருக்கடை காப்பு அப்படின்ற பெயராலேயே வந்து அழைப்பாங்க. அப்ப தேவாரம் என்பது எதை தான் குறிப்பிடும்னா அப்பர் பாடிய 4, 5, 6 திருமுறைகள் தான் உண்மையிலேயே தேவாரம்னு அழைக்கப்படுது. சம்பந்தர் பாடிய 1, 2, 3 திருமுறைகள் திருக்கடை காப்பு, 7வதா சுந்தரர் பாடந்து திருப்பாட்டு அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. மொத்தம் 3மே சேர்த்து வந்து மொத்தமா அடங்கல் முறை தேவாரம் அப்படின்னு நமக்கு வந்து அழைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருக்கடை காப்புல அவர் என்ன சொல்றாருன்னா இடு பறை ஒத்த அத்தர் பியன் மேல் இருந்து இசையால் உரைத்த பணுவல் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய அப்பாவுடைய தோல்ல இருந்து நான் பாடினேன் அப்படின்ட்டு என்ன பண்றாரு அப்படின்னா வந்து தான் பதிகத்தை தானே குறிப்பிடுறாரு. பிறகு இதை எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா குறிப்பிட்டு வராங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுல அவர் சொல்ற முக்கியமான வரி அந்த திருக்கடை காப்புல பேரிடை கெடுதற்கு ஆணை நமது. அவர் வந்து பிள்ளை முறையில இருக்கிறார். அதனால என்ன சொல்றாரு, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பெரிய இடர் வந்து கெடுது அப்படின்றதுனா இந்த இறைவனை வந்து வழிபட்டீங்கன்னா அது தீர்ந்துடும், இது சத்தியம், இது என்னுடைய வார்த்தை, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஆணை நமது அப்படின்ற வார்த்தையை அவர் குறிப்பிடுறார். நிறைய டிஎன்பிசி டிஆர்பி கொஸ்டினாலாம் இது வரும். ஆணை நமதே அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து அடியவர் யாரு அப்படின்ட்டு கேட்பாங்க. அந்த வரியை சொல்றாரு. இது அப்படியே என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பெரிய புராணத்தை சேர்க்கிறார். அப்படி ஆணை நமதே அப்படின்ற பதிகத்தை இந்த இடத்துல பாடியதாக வந்து அவர் வந்து பதிவு செய்கிறார். அவருடைய தேவாரம் பாத்தீங்கன்னா 1 இருக்கு, திருநேரிசை அப்படின்னு வழங்கப்படுது. முற்றுணை ஆயினை அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பதிகம். நற்றுணை யாவர் போலும் நனிப்பள்ளி அடிகளாரே அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா இறைவனுடைய பெயரை குறிப்பிடுறாரு. சம்பந்தர் நற்றுணை அப்படின்னு குறிப்பிடல. இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, பொதுவா தேவார தலங்களை பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இறைவனுடைய பெரும்பாலான பேர் வந்து மாறி இருக்கு. பெரும்பாலும் வடமொழியில அதுக்கப்புறம் வந்து ஒரு தமிழை வந்து அப்படியே வடமொழிப்படுத்தி இருப்பாங்க. அதுல மிகச்சில தலங்களுக்கு மட்டும்தான் இந்த மூவரும் அருளிய அதே பெயர்கள் வந்து வழங்கப்படுது. இப்போ அண்ணாமலையார் அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து கபாலீஸ்வரன் அப்படின்றது, அப்புறம் கனகதீச்சரன் அப்படின்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவில் நற்றுணை அப்பன்னு சொல்றது, இது மாதிரி அப்புறம் ஆளோட திருவாலவாய் உடையார். இது சில தலங்களுக்கு மட்டும்தான் தொடருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி கிட்டத்தட்ட 1300 1400 ஆண்டுகளா அவருடைய பெயர் அப்படியே நற்றுணை அப்பர் அப்படின்னுட்டே வந்து நமக்கு தொடர்ந்து இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. சமணர் அவருக்கு உணவுல நஞ்சு கொடுத்து சாப்பிட செய்தார்கள் அப்படின்ற ஒரு செய்திய நமக்கு இந்த தலத்தினுடைய பதிகத்துல தான் பதிவு செய்கின்றார். வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சமும் தாக்குவித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே அப்படின்னு குறிப்பிடார். ஒரு அகச்சான்றாவே கிடைக்குது. மத்தவங்க சொல்றது இல்லாம அவரே சொல்றாரு, நான் சமணர்களால நஞ்சு வந்து கொடுக்கப்பட்டேன், அதை வந்து தாங்கி என்னை காத்தவர் யார் அப்படின்னா இந்த நற்றுணை அப்பர் அப்படின்ட்டு வந்து இந்த ஊர் பத்தி குறிப்பிடுறாரு. சுந்தரர் தேவாரம் வந்து 1 வந்து இடம்பெறுகின்றது. ஆதியன் ஆதிரையன் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பதிகம். இது அப்படியே பெரிய புராணத்தை அவர் சுட்டி காட்டுறாரு. இங்க வந்து சுந்தரர் இந்த பாடல் பாடினார் அப்படின்ட்டு சிறந்த சொற்றொடர்கள் ஓசை நயமிக்க பதிகமா இது வந்து இருக்கு. பல பாடல்கள் நன்னும் ஊர் நனிப்பள்ளி அதே, அதாவது நம்ம ரொம்ப விரும்பி போகக்கூடிய ஒரு ஊராக இந்த ஊர் இருக்கும் அப்படின்ட்டு சுந்தரர் குறிப்பிடுகிறார் வச்சுக்கோங்க. முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா சிவனுடைய செயல்கள் எல்லாம் இந்த பராக்கிரமம்னு சொல்லுவாங்க, அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சொற்பொருளாய் சுருங்கா மறைநான்கினையும் ஓதியன் அப்படின்னு ஒரு தொடர் வந்து வருது. அதாவது ஒரு பாடலுக்கு நாம சொல்லுக்கு சொல்ல என்ன பண்ண முடியும்னா பொருளை தர முடியும், ஆனா உண்மை அது வந்து கிடையாது. மனதால நாம ஒரு பாடலை உணர வேண்டும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். அந்த வரி ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வரிகள் அவ்வளவு அழகா இருக்கும் சுந்தரருடைய பதிகத்துல.
ஞானசம்பந்தருக்கு அருள் புரிந்த வரலாற்றை சுந்தரர் என்ன பண்றாரு அப்படின்னா இங்க இருக்க பதிகத்துல குறிப்பிடுறாரு. இது சுந்தரர் தான் முத அந்த 60 நாயன்மார்களை தொகை செய்தவர். திருத்தொண்டர் தொகை மூலமா அவர் தான் முதல்ல அந்த வரலாற்றை சைவத்துக்கு கட்டி எழுப்புறாரு. அதை வச்சுக்கிட்டு தான் நம்பியாண்டார் நம்பி, அதை வச்சுக்கிட்டு தான் பாத்தீங்க அப்படின்னா பெரிய புராணம் எழுதப்படுது. அப்போ 60 நாயன்மார்களை முதல்ல அடைவுபடுத்தியவர் அவர் ஒருத்தவர் 61, அவங்க அப்பா 62, அம்மா 63 அப்படின்னு 63 நாயன்மார் நமக்கு கிடைக்கிறாங்க. அவர் திருஞான சம்பந்தருடைய எல்லா வரலாற்றையும் அந்த தளத்திலேயே போய் பதிவு பண்றார். அந்த வகையில ஞானசம்பந்தரை பத்தியான அந்த கதையை நமக்கு இந்த இதுல பதிவு பண்றார். 11ஆம் திருமுறையில இந்த தலத்தை பத்தி நிறைய குறிப்பு இருக்கு. அதே மாதிரி பெரிய புராணத்துல இந்த தலத்தை பத்தியான நிறைய குறிப்புகள் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய சிற்ப செழுமை அதுதான் ரொம்ப முக்கியமானது. 62 குறுஞ்சிற்பங்கள் இருக்கு. கோட்ட தெய்வங்களை எல்லாம் இரும்பல வார்த்து ஊத்தியது போல ஒரு மனிதனுடைய உயரத்துக்கு இருக்கும். அதோடைய சிற்ப சிறப்புகள் பத்தியும் அந்த கல்வெட்டு சான்றுகள் பத்தியும் நமக்கு சார் சொல்லுவாங்க. நன்றி. சொன்னாங்க. உள்ளபடி அந்த கோயிலெலாம் பார்க்கணும்னா நீங்கள் தனிப்பட்ட முயற்சி பண்ண முடியாது. ஏன்னா இது தெரியாது பலருக்கும் தெரியாத ஒரு சிறப்பான சோழகால கட்டுக்கலைகளையும் குறிப்பாக சிற்பக்கலை அப்பா வாய்ப்பே இல்லைங்க. சிற்பம் அது மாதிரியான சிற்பங்கள் ரொம்ப நீங்கள் தட்சிணாமூர்த்தியிலும் பார்த்தீங்கன்னா அந்த துர்க்கையெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த 3 டைமென்ஷன் சொல்லலாம் பார்த்தீங்களா, முப்பரிமாண சிற்பங்கள் இந்த பக்கம் சைடில் அப்படி பண்ணியிருப்பாங்க. அந்த சோழர்களுடைய உச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த கோயில் பற்றி இலக்கியங்கள் நிறைய விரிவாக நண்பர் கல்வெட்டு சொன்னார். கல்வெட்டு குறிப்பு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் மொத்தம் 18 கல்வெட்டுகள் இருக்குது. 18 கல்வெட்டு. இது ரொம்ப தொன்மையான கல்வெட்டு. எது ரொம்ப பழமை கல்வெட்டு அப்படின்னா ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டு. ஆதித்த யாரு உங்களுக்கு தெரியல, ராஜராஜ சோழனுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன். எல்லாரும் தெரியணும்னா பொன்னியின் செல்வனுடைய கதாநாயகன் இல்லையா, அதுதான் ரொம்ப பழமையான கல்வெட்டு. ஆனால் அந்த கல்வெட்டு இந்த கோயிலை பற்றி உங்க இலக்கிய சான்றுகள் வருகிறது. அது முன்னாடி செங்கல் கோயில் இருந்திருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆதித்த கரிகாலனுடைய காலத்திலையும் கோயில் இருந்திருக்கு. ஆனால் அவனுடைய கல்வெட்டு இந்த கோயில் கட்டுமானத்தில் இல்லை, சண்டேஸ்வரர் கோயில்ல இருக்கு. அப்ப இதுதான் இங்கதான் இருக்கணும் இல்லையா, அது அங்க இருக்கு. அப்ப இந்த கோயில் திருப்பி மாத்தி கட்டியிருக்காங்க. சரி, அப்ப ஆதித்த கரிகாலன் கல்வெட்டு, அதே மாதிரி ராஜராஜன், ராஜேந்திரன், முதலாம் ராஜாதிராஜன், 2ஆம் ராஜேந்திரன், வீரராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன், விக்கிரம சோழன், 2ஆம் ராஜாதிராஜன், 2ஆம் ராஜேந்திரன், இப்படி தொடர்ந்து கல்வெட்டு இருக்கு. முதல்ல தொடர்ந்து நீங்க ஒரு சோழருடைய ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா அந்த ஜீனாலஜி ரொம்ப அவசியம் இல்லையா. முதல்ல விஜயாலய சோழன் ஆட்சி வந்தான். விஜயாலய சோழன், அதன் பிறகு ஆதித்த சோழன், அதன் பிறகு பராந்தக சோழன், அதன் பிறகு கண்டராயத்தன், அதன் பிறகு அரிஞ்செழியன், அதன் பிறகு பாத்தீங்கன்னா சுந்தர சோழன், உத்தம சோழன், ராஜராஜன், ராஜேந்திரன், ராஜாதிராஜன், 2ஆம் ராஜேந்திரன், ராஜமகேந்திரன், வீரராஜேந்திரன், அதிராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன், விக்ரம் சோழன், 2ஆம் குலோத்துங்கன், அது மாதிரி 2ஆம் ராஜராஜன், 2ஆம் ராஜாதிராஜன், 3ஆம் குலோத்துங்கன், 3ஆம் ராஜராஜன், 3ஆம் ராஜேந்திரன். இது வரைக்கும் சோழருடைய பரம்பரை முடியுது. ஜீனாலஜி முக்கியம் இல்லையா, அதுக்காக சொன்னோம். இப்போ இந்த கோயில் பாத்தீங்கன்னா இந்த கட்டுமானத்துல மொத்தம் 18 கல்வெட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அதுல ரொம்ப தொன்மையான கல்வெட்டு பாத்தீங்கன்னா ராஜராஜனுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டு தான். அது சண்டேச கோயில் இருக்கு அதுல, ரைட்டுங்களா. இப்போ அதுக்காக சண்டேச கோயில் அது கட்டானாங்க கிடையாது. இந்த கோயில் பெரிய கோயில் கட்டியிருப்பாங்க. திருப்பணி செய்யும்போது அந்த கல்வெட்டு அங்க வந்துருச்சு. இப்போ இந்த கட்டுமானத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற கல்வெட்டுல ரொம்ப பழசுன்னு பாத்தீங்கன்னா ராஜராஜன் கல்வெட்டு தான் பழசா இருக்கு. அதுதான் இந்த தட்சிணாமூர்த்தி கீழே இருக்கு. அதே அந்த தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு கட்டி அந்த பாதி கல்வெட்டு அதுல போயிடுச்சு. இப்போ அந்த கல்வெட்டுல திருமகள் போல பெருநிலை செல்வியம் என்கிற அந்த ராஜராஜனுடைய மெய்கீர்த்தி தொடங்குது. அதுல என்னன்னா அது பாதி கல்வெட்டு போயிடுச்சு நம்ம சொல்லிட்டோம். அதுல பெரும்பாலுமே திருநனிப்பள்ளி என்ற பெயர்லாம் வரல. எல்லாமே உய்யகொண்ட வளநாட்டு, ஆக்கூர் நாட்டு, தலைச்சங்காடு, பிரம்மதேயம் தலைச்சங்காடு என்றுதான் வருது நம்ம பார்க்கிறோம். அது தொடர்ந்து அந்த மாதிரினா இந்த ராஜேந்திர சோழன் கல்வெட்டு இங்க இருக்கு. அந்த கல்வெட்டுல இந்த சொல்லும் பொழுது உய்யகொண்ட வளநாட்டு, ஆக்கூர் நாட்டு, பிரம்மதேயம் தலைச்சங்காடு அப்படின்னு வருது. பக்கத்துல தலைச்சங்காடு ஊர் இருக்கு. அப்ப அந்த ஊருக்குள்ள ஒரு பகுதியாக தான் இது இருந்திருக்கு. ஆனாலும் பெரிய திருக்கற்றளி என்று கல்வெட்டுகள் இந்த திருக்கோயிலை குறிப்பிடுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ராஜராஜன் கல்வெட்டு அப்படி, ராஜேந்திர கல்வெட்டு அப்படி, அப்புறம் ராஜாதிராஜன் கல்வெட்டு இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். குறிப்பா முதலாம் குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டு தான் இதை திருநனிப்பள்ளி உடைய மகாதேவர் என்று முதல்ல சொல்றோம். அந்த கல்வெட்டுல வருது. அது முடி வரல. ஏன்னா எல்லாமே தலைச்சங்காடு பிரம்மதேயம் என்று பல முடிவுகள் எடுத்திருக்காங்க. ராஜராஜனுடைய ஆட்சி காலத்திலையும் அவனை அடுத்து ஆட்சிக்கு வந்த அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்திலையும் இந்த தலைச்சங்காட்டுல பிரம்மதேயம் எல்லாம் ஒன்னா கூடி அது பாத்தீங்கன்னா முடிகொண்ட சோழ பேரம்பலம் அப்படின்னு ஒரு பெரிய மண்டபம்
அந்த மண்டபத்தில் உட்காந்து தான் அந்த 1000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த ஊர் சார்ந்த பல முடிவுகளை அவங்க எடுத்திருக்காங்க. அந்த மண்டபம் தலைச்சங்காட்டில் குறிப்பு சொல்றாங்க. அப்ப இந்த முடிகொண்ட சோழ பேரம்பலத்தே கூட்டமாக புறவேருந்து கூடி அப்படின்னு கல்வெட்டு வருது, படிக்கலாம், அது செய்தி வருது. அப்ப பல அந்த 1000 ஆண்டுக்கு முன்னாடி அந்த நிர்வாகம் எப்படி இருந்தது, கோயில் எப்படி வந்து நிர்வகித்தாங்க அப்படின்ற செய்தி நம்ம பார்க்கணும். அதன் பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து குறிப்பா ராஜராஜ ஆட்சி காலத்துல தொடர்ந்து கோயிலை பற்றி குறிப்பு வருது. இப்ப அந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த ஆதித்ய கரிகாலனுடைய ஆட்சி காலத்துல முதல்ல பார்த்தா இளஞ்சிங்க வேளாதரையன் அப்படின்னு ஒருத்தன் வரான். இளஞ்சிங்க வேளாதரையன். அந்த இளஞ்சிங்க வேளாதரையன் என்ன பண்றான் அப்படின்னா நிலம், அதாவது 2 வேலி நிலம் கொடுக்குறான். 2 வேலி நிலம், அப்புறம் ஒரு மா கொடுக்குறான். கொடுத்து 12 காசு தானமா தரான். கொடுத்து இங்க நாள்தோறும் விளக்கெரிக்க அவன் வழி செஞ்சிருக்கான் அப்படின்னு தான் இந்த கோயில் பற்றிய முதல் குறிப்பு செய்தி. ஆனால் அது கட்டுமானத்தில் இல்லை, இந்த கட்டுமானத்தில் இல்லை, அது தனியா இருக்கு. அது தனியா இருப்பதனால கோயில் இருந்திருக்கும். ஆனா ராஜராஜன் ஆட்சி காலத்துல தான் இந்த கோயில் முழுமையாக பிரம்மாண்டமான கட்டணையே பண்ணியிருக்காங்க. இப்ப யாரும் பல ஆய்வுகள் இருக்கும்போது வரல. இப்ப என்னுடைய கருத்து அது அமையுது, ஆய்வு பண்ணும்போது தெரியுது. ஏன்னா அவங்க யாரும் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஆதித்த சோழன், அவர் சரவணபிரபு தெரியும், ஆதித்த சோழன் சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்தா கட்டுமானத்தோட கல்வெட்டு செய்தியில பார்த்தா இது ராஜராஜன் காலத்துல தான் பிரம்மாண்டம் கட்டியிருக்காங்க. இப்ப ராஜராஜனுடைய 22வது ஆட்சியான கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது. அப்ப ராஜராஜன் ஆட்சிக்கு வந்தது கிபி 985. அப்படி பாத்தீங்கன்னா 1007 தஞ்சை கோயில் பெரிய கோயில் கட்டுவதற்கு முன்பாகவே ராஜராஜ சோழன் இந்த ஊர்ல இந்த பிரம்மாண்டமான கோயிலை கட்டியிருக்கான். கோயில் இருந்துச்சு, இப்படி சொல்லியிருக்கோம். கோயில் வந்து இது பாடல்பட்ட தலம், கோயில் இருந்திருக்கு செங்கல் கோயிலா. அதன் பிறகுதான் கற்கோயில மாத்துறாங்க. எந்த கோயிலாம் பாடல்பட்ட தலமோ கற்கோயில மாத்துறாங்க. அதுல வந்து முதல்ல பண்ணது யாருன்னா அதே ஆதித்த சோழன் பண்றாங்க. நிறைய கோயில் காவிரியுடைய இருமறைகளும் இந்த ஆதித்த சோழன் என்ன பண்றாங்க, நிறைய கோயில கற்றலையை மாத்துறான். அதுக்கப்புறம் பார்த்து 10ஆம் நூற்றாண்டுல செம்மீன் மாதேவி பல்வேறு கோயில் எடுத்திருக்காங்க. அதை பத்தி பார்க்க போறோம். நீங்க முழுக்க செம்மீன் மாதேவிக்காக தான் ஓட போகுது. அப்படி பண்ணிருக்காங்க. அந்த அம்மா பார்த்து பார்த்து இந்த கோயில் எடுத்திருக்காங்க. ஏன் கிட்டத்தட்ட 12 கோயில் வந்து கட்டளையை மாத்திருக்காங்க. கடந்த 60 ஆண்டுகள் அந்த அம்மா தொடர்ந்து அந்த ஆன்மீக பணியில தன்னை இணைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க போறோம். இப்போ வந்து இதனை எடுத்து இந்த கோயில் வந்து நாங்க வைக்கல பேசல. அருமை நண்பர் புதுச்சேரியை சேர்ந்த சரவணபிரபு சொன்னாரு இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் இப்படிப்பட்ட கோயில் அப்படின்னு. அப்ப நான் சொல்லியிருந்தேன், சரி நீங்களே வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். அவரு சில கருத்துக்களை சொல்லுவாரு. வாங்க சார், பார்த்து வாங்க சார். நான் வந்துடுறேன். அது மேல அங்கதான் போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்து சார் இங்க இருந்து பேசுங்க. ஏன்னா கண்ணாடி அனைவருக்கும் வணக்கம். நன்றி, இந்த கோயிலை தேர்ந்தெடுத்ததுக்கு சாருக்கு நன்றி. இங்கே பார்த்தீங்கன்னா சில கல்வெட்டுகள் பற்றி சொன்னாங்க. நான் அதில் விடுபட்ட சில செய்திகளை மட்டும் சொல்கிறேன். முதல் செய்தி, ராஜராஜ சோழனுடைய 22ஆம் ஆட்சி கல்வெட்டு. இந்த கோயிலில் அருள்மொழி தேவன் அறச்சாலை அப்படின்ற பேரில் ஒரு அறச்சாலை இருந்தது. அப்புறம் ரிஷபவாகன தேவர் அப்படின்ற ஒரு செப்பு திருமேனி இங்கே எழுந்தருளி செய்யப்பட்டு அந்த ரிஷபவாகன தேவருக்கு நிபந்தமாக நிலதானங்கள் கொடுக்கப்பட்டது. அது ஒரு செய்தி. அப்புறம் ராஜேந்திரனோட ஆட்சியில் அதே ரிஷபவாகன தேவருக்கு ஆண்டு விழா எடுக்கவும் அந்த ரிஷபவாகன தேவரோட பூசைக்கும் நிலதானம் கொடுக்கப்பட்டது. அந்த நிலதானம் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த ராஜேந்திர சோழனுடைய அவனுக்கு நிறைய வெற்றிகள் உண்டாக வேண்டும் அப்படின்னு. அது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரீபுஜங்கள் வர்த்தித்தருள, அதாவது அவருக்கு நல்ல பலம் உண்டாக வேண்டும், அதனால் பல வெற்றிகளை அடைய வேண்டும் என்ற செய்தி அதில் பதிவாகியுள்ளது. ஸ்ரீபுஜங்கள் வர்த்தித்தருள என்ற கிரந்த எழுத்துக்களிலே அந்த செய்தி உள்ளது. இவ்வூரில் இந்த ஒரு கோயில் மட்டும் அல்லாமல் இன்னும் 2 கோயில்கள் இருந்தன. அவை இன்று சுவடற்று போயுள்ளன. ஒன்று பெரிய தளி மகாதேவர், மற்றொன்று திருவரங்குளம் உடைய மகாதேவர். இந்த 2 கோயிலும் இப்பொழுது இல்லை. அப்புறம் சமூக வரலாறு, இங்கே இந்த கோயில் சபையாரிடம் கையெழுத்து ஓலை, ப்ராமிசரி நோட் அந்த மாதிரி எழுதி கொடுத்து அவங்க கடன் பரிமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த செய்தி பதிவாயிருக்கு. அப்புறம் நில உரிமையாளர்கள் எல்லாம் அவங்களுடைய மூல ஆவணங்களை தொலைச்சிடுறாங்க. ஏதோ காரணங்களால அது தொலைஞ்சு போகுது. அவங்க வந்து சபையார் கிட்ட வந்து முறையிட்டு 80 காசுகள் கொடுத்து சர்டிஃபைட் காப்பி வாங்குறாங்க. அது திருக்காவணக்கால், அதாவது சர்டிஃபைட் காப்பி ஆஃப் அந்த அவங்களோட நிலத்தோடைய ஆவணங்கள், அதுவும் இங்கே பதிவாயிருக்கு. அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்கிற தலைச்சங்காடு,
அங்கே உப்பையும் ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அந்த மாதிரி இங்கே 3 பெருமாள் கோயில்கள் இருந்திருக்கு. அந்த கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களை இந்த கோயிலில் இருக்கிற புதிதாக எழுப்பப்பட்ட சம்பந்தர் கோயிலுக்காக குலோத்துங்க சோழன் காலத்தில் மாற்றி விடப்பட்டிருக்கு. அது ஒரு செய்தி. அப்புறம் இந்த கலப்பு சாதியினர் பற்றி சில கல்வெட்டுகள் வருவாங்க. அதுல ஒரு கலப்பு சாதி வந்து அனுமூல ரதக்காரர். இது ராஜாஜிராஜனுடைய இரண்டாம் ராஜாஜிராஜனுடைய கல்வெட்டு. அந்த அனுமூல ரதக்காரர் அவர்களை பற்றி குறிப்பிட்டு நீங்க பார்க்கலாம். பெருமுக்கல், புதுச்சேரியில திருபுவனை, இந்த கோயிலெல்லாம் ஆயோகவன் அப்படின்ற கலப்பு சாதிகளை பற்றிய குறிப்பு வரும். இங்கே இந்த கோயிலில் அனுமூல ரதகாரர் அவர்கள் பற்றிய குறிப்பு வருது. அடுத்தது திரிசூல வேலைக்காரர். இவர்கள் வந்து ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுடைய நிலம், அந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய சபை, அந்த சொத்துக்களுக்கெல்லாம் காவல்காரர்களாக அவர்கள் இருந்துள்ளனர். அப்படி இந்த கோயிலுடைய சொத்தை வந்து சிலர் அபகரிச்சிருக்காங்க. அதை அந்த உரிமையை நிலைநாட்டுறதுக்காக இந்த திரிசூல வேலைக்காரர் என்கிற தீ பாய்ந்து இறந்துடுறாங்க 4 பேர். அதனால அப்புறம் சபை விசாரிக்கும் போது இந்த நிலம் கோயிலுக்கு சொந்தமானதுன்னு முடிவாகுது. அப்போ என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, இந்த இறந்துபட்ட 4 செப்பு திருமேனிகள் செய்து அவர்களுடைய பூசைக்கும் அவர்களுடைய குடும்பத்தின் தேவைக்கும் நிலதானம் கொடுக்கணும்னு இங்கே இன்னொரு கல்வெட்டு இருக்கு. இது கோயிலில் 17 சோழர் கால கல்வெட்டு இருக்கு. கடைசி கல்வெட்டு வந்து கிருஷ்ணதேவராயர். அவர் கிருஷ்ணா நதி கரையிலிருந்து பல வெற்றிகளை பெற்ற பிறகு இங்கே சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுமார் 20 கோயில்களுக்கு நிலதானம் பண்றாரு. வேற பல நிபந்தனைகளை கொடுக்குறாரு. அந்த கல்வெட்டும் இந்த கோயிலில் இருக்கு. இதே மாதிரி இது ஒரு காப்பி. இந்த கிருஷ்ணதேவராயர் கல்வெட்டு ஒரே காப்பி. சுற்றி இருக்கிற 20 கோயில்களில் அது இருக்கும். அதில் இதுவும் ஒன்று. அப்புறம் கடைசி செய்தி, அதான் கல்வெட்டு செய்திகள் அவ்வளவுதான். இந்த கோயில் சிற்பங்களால நிறைந்தது. நீங்க பார்க்கலாம். எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் சோழர்கள் கலை வரலாற்றை பெரிதும் ஆராய்ந்தவர். அவர் வந்து இந்த அந்த 3 டைமென்ஷன் 3 முப்பரிமாண சிற்பங்கள் அப்படி சொல்லலாம். அந்த சொன்ன மாதிரி அந்த இரும்பை எடுத்து உருக்கி அப்படி வார்த்து பண்ண அப்படி இருக்கும். அது மாதிரி கல்லுல பண்ணிருக்கான் அப்படின்னு இதை பார்த்தா உங்களுக்கு புரியாது. தர்ஷாமி சிலையை பார்த்தா உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியும். ரைட்டுங்களா? இது இங்க பாருங்க. இப்போ வந்து கீழே வந்து கல்வெட்டு இருக்கு. ஏன்னா இதை சொல்ல நினைக்கிறாரு. இந்த எழுத்துக்கள்லாம் பாருங்க. இது வந்து சோழகால எழுத்து. முதலாம் ராஜேந்திரன், அதாவது ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் காலத்திய தமிழ் எழுத்துக்கள் இப்படி குறிப்பிச்சிருக்காங்க. குச்சி சரி பரவாயில்ல. பாருங்க. இப்போ இங்க சொஸ்டின்னு தொடங்குது. ஏன்னா பல பேருக்கு இந்த மாதிரி நாங்கள் பயிர் கொடுக்கும்போது பல பேருக்கு பயன்பட்டு சொல்றாங்க. அதனால எல்லாரும் 10 பேர் பயணிச்சாலும் நல்லதுதான். பாருங்க. இங்க சொஸ்தி ஸ்ரீ திருமண்ணி வளர இருநில மடந்தையும் போச்சைய பாவையும் அப்படின்னு தொடங்குது. இப்ப செய்திக்கு நம்ம வருவோம். பாருங்க. இங்க சோழ தேவருக்கு யாண்டு எங்க வர யாண்டு 6வது இல்லையா? சாரி 8வது. இங்க பாருங்க. அங்க வந்து இருக்கு ராஜேந்திர சோழ தானம் வரும். அது மேய்க்கிட்டு வரும். அதுக்கப்புறம் பேரு, அதுக்கப்புறம் ஆட்சி ஆண்டு, அதுக்கப்புறம் நாட்டு பிரிவுகள், அதுக்கப்புறம் ஊரு, அதுக்கப்புறம் எந்த சாமி, அதுக்கப்புறம் யாரு என்ன கொடுத்தா யாரு கொடுத்தா அப்படின்னு தகவல் தான் பொதுவாக கல்வெட்டுல அமைய வழக்கம். இங்க பாருங்க. அங்க ராஜேந்திர சோழன் இருக்கு. ராஜேந்திர சோழ தேவருக்கு ஆண்டு 8வது. ஆணி திங்கள் இங்க முன்னாள் பக்கம் 8 கிழமை ஞாயிற்று தானமாக போய் விட்டுரும். இங்க பாருங்க. உயிர் கொண்ட வளநாட்டு ஆக்கூர் நாட்டு தலைச்சங்காட்டு மூல பாடை. இங்க பாடையும் நம்மூர் ஸ்ரீ மும்முடி சோழன் என்று திருநாமம் உடைய பேரம்பலத்தே கூட்ட குறைவர கூடியிருந்து. அவ்வளவுதான். அப்போ ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி, அது ராஜேந்திர சோழ ஆட்சி காலத்துல அவங்க பெரிய ஒரு அம்பலத்துல தலைச்சங்காட்டுல ஒரு பெரிய மண்டபத்துல கூடி இந்த ஊருடைய பல்வேறு நிர்வாக முடிவுகளை அவர் எடுத்தார்கள் என்பதை தொடர்ந்து கல்வெட்டுகள் நமக்கு தெரிவிக்கிறது. இங்க பாருங்க. இந்த கோயில என்ன சிறப்பு அப்படின்னா,
நீங்க இவ்வளவு சிற்பங்கள் சிறப்பு நம்ம சொல்லியிருக்கோம். கட்டிடக்கலை பார்த்தா ரொம்ப ரொம்ப அழகானது, பிரம்மாண்டமானது. அது வேறுபட்ட மாதிரி இருக்கும் பாருங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப அழுத்தமாகவும் பெருசாகவும் தெரியும். அது இங்க இந்த குறுஞ்சிற்பங்கள் ரொம்ப சிறப்பு. இதுல கந்த புராணங்களும் ராமாயண கதைகளும் குறுகிய சிற்பங்களாக பாருங்க. குறுஞ்சிற்பம் பாருங்க, ஒரு சின்ன பாருங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு சிற்பம் இப்படியே பாருங்களேன், இதான் நல்லா பொழுது போயிடும். இந்த ஒவ்வொரு சிற்பம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த குறுஞ்சிற்பங்கள் ஒரு கதைகளை, அதாவது ராமாயண கதைகளையே கந்த புராண கதைகளை அப்படியே காட்சிப்படுத்தி அது வந்து ஒரு அந்த சிற்பத்துடைய இதுல கதையை சொல்ற மாதிரி, கதை சொல்லும் சிற்பங்கள் எல்லாமே அந்த புராணத்தை சொல்ற மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அழகான சிற்பங்கள். இந்த பதில் அதிகமா இருக்கும். இங்க பாருங்க, அந்த பாருங்க, அந்த ஆரியத்தூள் பாருங்க. இப்ப நம்ம எங்கேயுமே பெரும்பாலும் பார்க்க முடியாது, பாத்துக்கலீங்க, அது ரொம்ப ரேர். இது மாதிரி இவ்வளவு பெரிய பெரிய அளவுல அந்த தாடி, அந்த வெளிசிகை பகுதி, பலகைகள்லாம் பிரம்மாண்டமா கோயிலுடைய வெளியில வர மாதிரி அந்த அமைப்பு பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்க பாருங்க, மேல இந்த பிரசரத்தை பெருசா காமிச்சிருக்காங்க. ஆங்காங்கே நாசி கூடுகள், அதன் உள்ளேயும் ஒரு கோயில் போன்ற பகுதிகள் காமிச்சிருக்காங்க. மேலே யாழிவரி. இந்த விமானம் மிகப்பெரிய விமானம். நம்ம விமானம் அடுத்து பார்க்க போறோம். மாத்திப்போம் கதையை. விமானம்ன்றது கீழே இருந்து மேல வரைக்கும் அந்த காலத்துல விமானம் தான் சொல்றாங்க. விமானம் பாருங்க மேல, அது வந்து பிரம்மாண்டமா வேசரபாணி வகையை சார்ந்த விமானமா இருக்கு. இங்க பாருங்க லிங்கோத்பவ, மேல வந்து பிரம்மா மேல போயிட்டு உங்களுக்கு தெரியும் லிங்கோத்பவ சிற்பங்கள். என்னன்னா அவர் வந்து தீப்பிழமாகிடுவாரு, அடிமுடி காணாத அண்ணல், அவர் வந்து அவர் அடிய முடி யார் காமிக்கிறாரோ அவர் தான் பெரிய ஆள் அப்படிலாம் போட்டி நடந்துச்சு. அதுல பிரம்மா வந்து அன்னப்பறவை மேல பறந்து மேல போறாரு. கீழே வந்து வராக அவதாரம் எடுத்து விஷ்ணு கீழே போயிட்டு இருக்காரு. இந்த காட்சியை காமிச்சிருக்காங்க. இங்க பாருங்க தாமரை மலர், இங்க பாருங்க, இது ஒரு ரொம்ப அதிசயமா இருக்கு இல்ல. தாமரை மலர் பாருங்க காமிச்சிருக்காங்க, 3 தாமரை மலர் அந்த வழிபடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. பெருமாளை வழிபா அவரே தோன்றுவார் கடைசி நேரத்துல. இங்க பாத்தீங்கன்னா இவர்கிட்ட சிறப்பு அப்படின்னா, இந்த பாருங்க இந்த தீப்பழமை காமிக்கும் போது அங்கங்கேயும் தீப்பழமை எல்லாம் அப்படியே ஏதாவது தெரியாது, அதனால அங்கங்கேயும் தீ போட்டிருக்காங்க பாருங்க. அவர் தீப்பழமா மாறிட்டாருன்றது காமிக்கிற காட்சி இது. எனக்கு தெரிஞ்சு இங்க உள்ள சிற்பங்கள்ல எதுவுமே உடையல, இது ஒண்ணு மட்டும் உடைஞ்சிருக்கு. எனக்கு படையெடுப்பு இந்த பக்கம் வரவில்லையோ அப்படின்னு ஒரு இது இருக்கு, வந்திருந்தா உடைஞ்சிருக்கும். எனக்கு இது வந்து ஏன்னா எல்லாம் உடைச்சாதான் அப்படி அர்த்தம். இங்க மாளிகாபுரம் படையெடுப்பு வரலன்னு நினைக்கிறேன். அதனால எந்த சிற்பங்களும் உடையாம ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இது கை உடைஞ்சிருக்கு, இது வந்து நம்ம படையெடுப்பு சொல்ல முடியாது. பின்னாடி வந்து திருப்பணிகள் செய்கிற போது உடைஞ்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகான எப்படி சொல்றீங்க பாருங்களேன். இங்க பாருங்க, முதல்ல பாருங்க பேச முகத்தை. இந்த அக்ஷய மாலை காட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த அக்ஷய மாலைய எவ்வளவு ஆழமா காமிச்சிருக்காங்க. மாலை பாருங்க, ஏன்னா மாலை அப்படியே காமிக்க முடியாது, கொஞ்சம் என்ன உள்ள வந்து ஆழப்படுத்தி காமிக்கிறாங்க. பாருங்க இந்த மாலையை கஷ்டமா காட்டிருக்காங்களா. மேல 2 பேர் சாமரம் போட்டிருக்காங்க, போடல சாமரம். இங்க மேல 2 சாமரங்கள் இருக்கு, 3 தலைகள் காமிச்சிருக்காங்க. இது ரொம்ப அழகான பிரம்மா இவரு 4 முகம் என்று. இது வந்து அபயகஸ்தம், இது வந்து தொடைக்கரமா இருக்கு. இந்த ஆடைகள் பக்கவாட்டு முடிச்சோட ரொம்ப அழகா தொங்குற காட்சிப்படுத்திருக்காங்க. இதுல இது எல்லாமே இந்த அணிகலன், பல வகையான அணிகலன் அப்ப காமிச்சிருக்காங்க. ஏன்னா தெரியும் இந்த கமண்டல் கூட பாருங்க, கமண்டம் மற்ற இடத்துல விட உள்ளபடி அந்த அந்த கமண்டல் மூக்கு பகுதி அப்படியே கொஞ்சம் வளைச்சி இயல்பா காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப அதிசயமானது. இப்போ இதுக்கு மேல பாருங்களேன், நம்ம பார்க்க போயிட்டோம் அந்த இடத்துல. இந்த மகர தோரணம் பாருங்க, இந்த தேவஸ்து மேல அவ்வளவு அழகா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க நடனமாடும் பெண்கள் ஒரு காட்சி. இங்க பாத்தீங்கன்னா இங்க சிவனை காமிச்சிருக்காங்க, சிவனும் பார்வதியும் காமிச்சிருக்காங்க. மேல மகர தோரணம், 2 பூத கணங்கள், அந்த கணதர்கள் மேல அந்த மகர வாய்க்கு பாருங்க 2 பேர் காமிச்சிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கவனிக்கல, ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன், அழகான மகர தோரணம் வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது.